விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. சென்னையின் முக்கிய நீராதாரமான புழலேரி நீர்மட்டம் மெல்ல மெல்ல சரிவு. நீர்வரத்து இல்லாததால் கோடையில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். கடும் வெயிலால் வறண்டு போன தென்காசி கடனாநதி அணை. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் கவலை. பல்வேறு மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாக மத்திய அரசு எச்சரிக்கை. மதிய வேளைகளில் வெளியே செல்வதை தவிர்ப்பது உள்ளிட்ட அறிவுரைகளும் வெளியீடு. தமிழ்நாட்டில் நேற்று 11 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 104.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும். ஓரிரு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணிப்பு. வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை திரும்ப வசதியாக இன்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகள் உட்பட மொத்தம் 5276 பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு. கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு இன்று சிறப்பு ரயில் இயக்கம். திருச்சியிலிருந்து தாம்பரத்திற்கு இரவு 10:45 மணிக்கு புறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் சென்றவர்கள் மீண்டும் சென்னை திரும்ப ஆயத்தம். நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்ட ரயில் நிலையங்களில் அலைமோதிய கூட்டம். ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காரணமாக 10 விரைவு ரயில்களின் சேவை ரத்து. சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லும் ரயில் சேவையில் மாற்றம். கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள். உதகை, கொடைக்கானலில் இதமான காலநிலையில் படகு, குதிரை சவாரி செய்து உற்சாகம். கோடை விடுமுறை காரணமாக கன்னியாகுமரியில் அலைமோதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். மேகமூட்டத்திற்கு இடையே தோன்றிய சூரிய உதயத்தை கண்டு உற்சாகம். சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை சற்று குறைந்தது. வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். சென்னை காசிமேடு சந்தையில் மீன்கள் வாங்க அலைமோதிய கூட்டம். வரத்து குறைந்ததால் மீன்கள் விலை அதிகரிப்பு. கிருஷ்ணகிரியில் பூச்சி தாக்குதலால் மாங்காய் சாகுபடி கடுமையாக பாதிப்பு. தொடர் மகசூல் பாதிப்பால் மாமரங்களை அழித்து மாற்று பயிருக்கு மாறி வரும் விவசாயிகள். கொடைக்கானலில் நடைபயிற்சி செய்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். முதல்வருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள்.
மாணவியின் கோரிக்கையை ஏற்று தனது ட்ரெண்டிங் ரியாக்ஷனை மீண்டும் செய்து காட்டிய முதல்வர். தாவேக்க என்று மாணவி சொல்ல மீண்டும் ஆக்ஷன் செய்த ஸ்டாலின். வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை மிகுந்த விழிப்புடனும் கவனத்துடனும் அயராது பணியாற்ற வேண்டும். கட்சியினருக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். தேர்தல் பணியாற்றிய அதிமுக நிர்வாகிகள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதற்கு எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் செய்யும் அடாவடி செயல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அறிக்கை. இந்தியாவின் தினசரி மின்சார தேவை வரலாறு காணாத அளவு அதிகரித்து 252 கிகாவாட்டை தொட்டது. நாடெங்கும் வெயில் கொளுத்துவதால் ஏசி உள்ளிட்ட சாதனங்கள் பயன்பாடு அதிகரிப்பு எதிரொலி. மத்திய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து தமிழகத்துக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் மின்சாரத்தை நிறுத்தக்கூடாது. மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ஒட்டுமொத்த மத்திய அமைச்சரவை 19 மாநில முதல்வர்கள் பரப்புரை செய்தாலும் பாஜகவிற்கு வெற்றி கிடைக்காது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் அமையும் என மம்தா பானர்ஜி உறுதி. பிரதமர் மோடியும் மம்தா பானர்ஜியும் தொழிலதிபர்களுக்காக மட்டுமே ஆட்சி செய்கின்றனர். இருவரும் ஏழை எளிய மக்களுக்காக பணியாற்றவில்லை என மேற்கு வங்க பரப்புரையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. RSS அமைப்பு மீது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடும் விமர்சனம். உள்நாட்டில் போலி தேசியவாதம், வெளிநாடுகளில் முழுமையான அடிமைத்தனத்தை காட்டுவதாக சாடல். ஆம் ஆத்மியிலிருந்து பாஜகவுக்கு தாவும் 7 எம்பிக்களையும் தகுதி நீக்கம் செய்ய கோரி மாநிலங்களவை தலைவருக்கு கடிதம். நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு விதி பொருந்தாது என கூறி ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் விளக்கம். மணிப்பூரில் போராட்டத்தின் போது மீண்டும் வெடித்த வன்முறை. போராட்டக்காரர்களை கண்ணீர் புகைகுண்டு வீசி காவல்துறையினர் கலைத்ததால் பதற்றம். லெபனான் எல்லையில் மீண்டும் படைகளை குவித்து வரும் இஸ்ரேல் ராணுவம். போர் நிறுத்தம் அமலில் உள்ள சூழலில் இஸ்ரேல் நடவடிக்கையால் தொடரும் பதற்றம். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபுடன் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி சந்திப்பு. அமெரிக்காவுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை குறித்து இரு நாட்டு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உள்ளிட்டோர் பாகிஸ்தானிலிருந்து திடீரென ஈரான் திரும்பியதாக தகவல். அமெரிக்க குழுவுடன் நேரடியாக பேச முடியாது என ஈரான் திட்டவட்டம். இஸ்லாமாபாத் நகருக்கு அமெரிக்க தூதர்கள் மேற்கொள்ளவிருந்த பயணத்தை ரத்து செய்த அதிபர் டிரம்ப். ஈரானிய அதிகாரிகளுடன் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தை நேர விரயம் என்றும் கருத்து. அமெரிக்காவில் மரண தண்டனையை விரிவுபடுத்தும் டிரம்ப் அரசின் முயற்சிக்கு போப் லியோ கண்டனம். மனித வாழ்வின் புனிதத்தை பாதுகாக்கும் போது மட்டுமே ஒரு சமூகம் தழைக்கும் எனவும் கருத்து. வாஷிங்டனில் விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பதற்றம். அதிபர் டிரம்பை பத்திரமாக அழைத்துச் சென்ற பாதுகாவலர்கள். வாஷிங்டனில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு தன்னை குறிவைத்து நடந்ததா என்ற கேள்விக்கு தெரியாது என்று டிரம்ப் பதில். தீவிர விசாரணை நடந்து வருவதாகவும் பல முக்கிய விவரங்கள் நாளைக்குள் வெளியாகும் என்றும் தகவல்.
துப்பாக்கிச் சூட்டில் அமெரிக்க அதிபர் துணை அதிபர் உயிர் தப்பியது ஆறுதல் தருவதாக பிரதமர் மோடி கருத்து. ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என சமூக வலைதளத்தில் பதிவு. வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக புதிய செயலியை அறிமுகம் செய்தது எக்ஸ் நிறுவனம். எக்ஸ் சாட் செயலிக்கு உலகம் முழுவதும் உள்ள பயனர்கள் மிகுந்த வரவேற்பு. நீலகிரி வனப்பகுதிகளில் காட்டுத்தீ. விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை. திருவண்ணாமலை கோயிலில் வித்தியாசமான முறையில் வழிபாடு நடத்திய ஆன்மீக பக்தர்கள். சொந்தமாக வீடு கட்ட வேண்டி செங்கற்களை அடுக்கி வைத்து வழிபட்ட வினோதம். மதுரை சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாளில் யானை வாகனத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மன். மாசி வீதிகளில் மேளதாளங்கள் முழங்க வீதி உலா வந்த சுவாமியை தரிசித்த பக்தர்கள். IPL கிரிக்கெட் லீக் போட்டியில் டெல்லி அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பஞ்சாப். 18.5 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 265 ரன்கள் எடுத்து இமாலயன் வெற்றி. IPL தொடரில் ஒரே போட்டியில் பல சாதனைகளை படைத்தார் KL ராகுல். ஒரு போட்டியில் அதிக ரன்களை எடுத்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். IPL தொடரில் பஞ்சாபிற்கு எதிரான போட்டியில் டெல்லி பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடிக்கு தலையில் காயம். மைதானத்தில் சுருண்டு விழுந்தவர் மருத்துவ சிகிச்சைக்கு பின் நலமுடன் இருப்பதாக டெல்லி அணி நிர்வாகம் விளக்கம். வெற்றி கணக்கை தொடருமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி? சேப்பாக்கம் மைதானத்தில் குஜராத் அணியுடன் இன்று மோதல். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.